வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அப்போஸ்தலர் மீது தூய ஆவியானவர் இறங்கிய போது அக்கியின் வடிவிலே இறங்கினார், நெருப்பின் வடிவிலே இறங்கினார். பெருங்காற்று வீசிய போது ஆவியானவர் இறங்கினார். அக்கினியாய் இருக்கக்கூடிய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, பெருங்காற்றாய் இருக்கக்கூடிய ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, ஏதோ எங்களுடைய மத்தியிலே வாரும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை அபிஷேகம் செய்யும், எங்களுடைய பயத்தை போக்கும், எங்களுடைய அச்சத்தை நீக்கும், எங்களுடைய குழப்பத்தை நீக்கும், தெளிவை தாரும், புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையை தாரும் என்று சொல்லி பாடுவோம். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். மௌனமாய் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். ஆண்டவருடைய மத்தியில் வாரும், வல்லமையால் என்னை நிறைத்து எங்களை நிரப்பும். அப்போஸ்தலர் நீராளுகை செய்யும். அப்போஸ்தலர் மீது வந்த ஆவியானவரே, தூய இங்கே வாரும், எங்களுடைய உள்ளங்களை நிரப்பும், எங்களுடைய எண்ணங்களை நிரப்பும், எங்களுடைய அச்சங்கள், பயங்கள், குழப்பம் எல்லாவற்றையும் போக்கும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, நம்பிக்கையோடு உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிற போது, தூய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிற போது பாவம் நம்மை அணுகாது. தூய ஆவியானவர் நம்முள் இருக்கிற போது சாத்தானுடைய தொல்லைகள் நம்மை அணுகாது. தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் நீங்கி போகும். தெளிவான வாழ்க்கை, தெளிவான பாதை நமக்கு கிடைக்கும். தூய ஆவியானவர் நம்முள் இருக்கிற போது, நமக்குள் வாசம் செய்கிற போது நம்பிக்கை அதிகமாகும், விசுவாசம் அதிகமாகும். தூய ஆவியானவர் நம்முள் இருக்கிற போது ஆவியானுடைய கொடைகள், அன்பு, மகிழ்ச்சி போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாகும். ஆண்டவரை உற்று பார்த்து தூய ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, இயேசுவால் அனுப்பப்பட்ட ஆவியானவரே, தந்தையால் அனுப்பப்பட்ட அன்பின் ஆவியானவரே, எங்களுடைய வாசம் செய்யும், எங்களுடைய குடும்பத்திலே வாசம் செய்யும். எங்களோடு வாரும், எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். எங்களுடைய துயரங்கள், எங்களுடைய கண்ணீர் கவலைகள், எங்களுடைய குழப்பங்கள், நாங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய அத்தனை குழப்பங்கள் நீக்கும்படியாக ஆவியானவரை எங்களை திடப்படுத்தும். ஏதோ இந்த நாளிலே என்னுடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய அச்சங்கள், என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பயங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவரே எங்களுக்கு தெளிவுபடும்படியாய், எங்களை வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே இவை அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென்.
Praise the Lord. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே வல்லவர். இயேசுவே வல்லவர். இயேசுவே வல்லவர். இயேசுவே வல்லவர். இயேசுவே வல்லவர். இயேசுவே வல்லவர். Praise the Lord. 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 Hallelujah. 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 அமர்வோம். நவம்பர் மாதத்தை நம்ம தொடங்கணும். ஏதோ இப்பதான் கல்லறை தினத்தை கொண்டாடின போல இருக்கு. நவம்பர் 2ஆம் தேதி கல்லறை திருவிழாவை கொண்டாடினோம். அதுக்குள்ள திரும்பி பார்ப்பதுக்குள்ள இந்த மாதம் முடிய போகிறது. இந்த 4வது செவ்வாய்க்கிழமை வந்துவிட்டது. இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை வந்துவிட்டது. ஒரு சில பேருக்கு இருக்கலாம், எப்படா இந்த மாதம் முடியும் அப்படின்னு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இது வேகமாக முடிந்து விட்டது அப்படி இருக்கலாம். நாம் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாட்கள் வேகமாக ஓடுகிறது அல்லது போகவே மாட்டேந்து என்பது நமக்கு இருக்கும். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் நம்ம நிறைய சந்தோஷத்தை அனுபவித்திருந்தாலும் அல்லது நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் மண்ணுக்குள் இன்னும் போகலை. நம்முடைய உயிர் நம்மை விட்டு இன்னும் பிரியலை. நம்முடைய குடும்பம் நம்மோடு தான் இருக்கிறது. கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக ஒரு குடும்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் மருத்துவமனையிலே படுத்த படுக்கையாய் போய் படுக்கலை. பல நாட்கள் மருத்துவமனையில் நாம் இருந்து கொண்டு சிகிச்சை பெறவில்லை. ஆக வாழ்க்கையிலே துன்பமும் கஷ்டம் வந்து வந்து தான் போகும். எனக்கு இந்த மாதம் சீக்கிரமாக போய்விட்டது என்பதால் எனக்கு இந்த மாதம் கஷ்டமே இல்லை அப்படின்னு வருத்தம் அப்படின்னு இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கிடையாது. இந்த மாதம் சீக்கிரமாக போய்விட்டதனால் எல்லா நாளும் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியாகத்தான் நான் இருந்தேன், அப்படி அல்ல. துன்பமும் கஷ்டம் மாறி மாறி வரும். ஆனால் நாம் இன்னும் கடவுள் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆயுள் நாட்களை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் சில நாட்களில் நாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தை நாம் பார்க்க போகிறோம். நேற்று நாம் இருந்தோம், இன்றைக்கு இருப்போமா என்று நமக்கு நேற்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். எழுந்து நடக்க முடிந்தது, நம்முடைய பணிகளை நாமே செய்ய முடிந்தது, நாம் பார்க்க முடிகிறது, நம்முடைய கை கால் அசைகிறது, நம்முடைய உடம்பு இயங்குகிறது, சுவாசிக்கிறோம், எதையும் வேலை செய்கிறது, உடல் வேலை செய்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் பல சமயத்தில் ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மைகளை நாம் மறந்து போகிறோம். இதெல்லாம் தினமும் நடைபெறுவதால் இது ஆண்டவருடைய காரியம், இது ஆண்டவருடைய கிருபை என்பதை நாம் மறந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமையில ஒரு நிமிஷம் நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து இந்த நாள் வரை என்னை பாதுகாத்து வந்திருக்கிறேன், என்னை வழி நடத்தியிருக்கிறேன். நல்லதோ கெட்டதோ, இன்பமானதோ துன்பமானதோ, கஷ்டமோ நஷ்டமோ, ஆனால் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய துன்பங்கள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, தோல்விகள் மத்தியிலே என்னை இன்னும் கூட நம்பிக்கையை என்னை வாழ வச்சுட்டு இருக்கிறீங்க. நீர் என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறீங்க. நான் தோண்டி விழுகிற போதெல்லாம் என்னை கரம் கொடுத்து தாங்கி வச்சுக்கிறீங்க. நடக்க முடியாமல் நான் சோர்ந்து இருந்த போதெல்லாம் என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. என் மனம் உடைந்து போன போதெல்லாம், நான் நொறுங்கி போன போதெல்லாம், இனிமேல் வாழ முடியுமோ, இனிமேல் வாழ்க்கை இருக்கிறதா, நான் எப்படி வாழ்வேன் என்று நான் நொந்து போன போதெல்லாம் எனக்குள்ளே ஏதோ ஒரு தைரியத்தை கொடுத்து பார்த்து கொள்ளலாம், வாழ முடியாம் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை வாழ வைத்திருக்கிறேன், இந்த நொடி பொழுதும் என்னை வழி நடத்தியிருக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன் சொல்லி இந்த நிமிடங்களிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பெரிய மாணவர்களே, சற்று நேரம் உங்களுடைய மனதில் ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் சற்று நினைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
நம்முடைய உயிர், நம்முடைய உடல், நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், நம்முடைய வேலை, நம்முடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை இருந்திருக்கிறது. அதற்காக நன்றி சொல்லுவோம். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு நிமிடம் ஆண்டவரை உற்று பார்ப்போம். 2 வரிகளை மட்டும் பாடக்கூடியனர் அந்த வரிகளை மெதுவாக பாடிக்கொண்டிருப்பார்கள். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா என்ற அந்த 2 வரிகளை பாடுவார்கள். நாம் மௌனமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 இறைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அந்த 2 வரிகளை மட்டும் பாடிக்கொண்டிருக்க நாம் நம்முடைய மௌனமாய் இறைவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பாடுவோம். நன்றி சொல்லிக் கொண்டிருப்போம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா. கடவுள் செய்த நன்மைகளை நாம் நன்றி சொல்லுவோம் மனதிலே. நன்றி நன்றி தலைவா. இந்த மாதம் முழுவதுமாக இறைவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். நன்றி நன்றி இறைவா. தொழுநோய் பிடித்து ஆண்டவருடைய உதவி கேட்ட 10 பேரும் ஒருவன் மட்டுமே வந்து நன்றி சொன்ன போது இயேசு கேட்டார், 10 பேரும் குணமடையவில்லையா? மற்ற 9 பேர் இங்கே அந்நியனை தவிர மற்ற 9 பேர் நன்றி செலுத்த வரவில்லையே. நன்றி நன்றி இன்றைக்கு நாம் குணம் பெற்ற அந்த தொழுநோயாளியை போல ஆண்டவர் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நன்றி சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு செய்த நன்மைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நன்றி சொல்லுங்கள். நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம். நீர் செய்த மகத்தான நன்றி காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் செய்த மகத்தான நன்மைக்காக நன்றி நீர் சொல்லுகிறோம். செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் செய்த அத்தனை புதுமைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் செய்த அத்தனை புதுமைகளுக்காக நன்றி எங்களை சொல்லுகிறோம். குடும்பத்தை காப்பாற்றியதுக்காக நன்றி எங்கள் சொல்லுகிறோம். குடும்பத்தை காப்பாற்றியமைக்காக நோய் நன்றி நொடிகளிலிருந்து எங்களை சொல்லுகிறோம். காப்பாற்றியதுக்காக நன்றி நோய் சொல்லுகிறோம். நொடிகளிலிருந்து காப்பாற்றியமைக்காக எங்களுடைய நன்றி ஆபத்துகள் சொல்லுகிறோம். விபத்துகளிலிருந்து எங்களை காப்பாற்றியதுக்காக நன்றி எங்களை சொல்லுகிறோம். ஆபத்துக்கள் விபத்துக்களிலிருந்து காப்பாற்றியமைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய குடும்பத்தில் நடந்த நல்ல காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் குடும்பத்தில் நடந்த நல்ல காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய குடும்பத்தில் நடந்த அத்துணை காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் குடும்பத்தில் நடந்த அத்துணை காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். தோல்வியிலே நீர் இருந்தமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தோல்வியில் இருந்து மீட்டமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். கவலைகளில் நீர் எங்களோடு இருந்தமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். கவலைகளில் நீர் என்னோடு இருந்தமைக்காய் நன்றி எங்களுடைய சொல்லுகிறோம். வருத்தங்களை போக்கியதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை வருத்தங்களை போக்கியதற்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய போராட்டங்களை மன வலிமை தந்தமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய போராட்டங்களில் மன வலிமையை தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமையிலே அந்தோனியாவுடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம். இந்த நற்கரை ஆராதனையை நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திருப்பலிக்கு கொடுத்த வாசகத்தை இந்த நற்கரை ஆராதனையிலே தியான சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இன்றைக்கு திருப்பலிக்கு கொடுத்த வாசகம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகத்திலிருந்து வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 31 முதல் 45 வார்த்தையில் வரக்கூடிய அந்த பகுதி கொஞ்சம் ஒரு நீளமான பகுதி தான். ஒரு அற்புதமான ஒரு வாசகம் இன்றைக்கு ஆண்டு நாம் கொடுத்திருக்கிறார். நாம் அப்படியே படிச்சுட்டு போனோம்னா புரிந்து கொள்வது ரொம்ப ஈஸி கிடையாது. என்ன நடந்தது என்ற அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு தெரிந்தால் அந்த வாசகத்தை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இந்த வாசகத்தை நான் உங்களோடு விளக்கிவிட்டு ஒரு 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். முதல்ல இன்னைக்கு நான் படிக்க போகிற வாசகம் என்ன அப்படின்னா, அந்த வாசகத்தினுடைய பின்னணிக்கு நான் போகிறேன். பாபிலோனிய மன்னன், அந்த மன்னனுடைய பெயர் நெபுகத்நேசர். ஒரு பெரிய படை வைத்திருக்கிறார், வலிமையான படையை வைத்திருக்கிறார். எல்லா நாடுகளையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு வலிமையான போர் பயிற்சியுள்ள படை வீரர்கள் அவனிடம் இருக்கிறார்கள். இப்போது அவன் எருசலேம் நகரை நோக்கி வருகிறான். எருசலேமில் யார் இருப்பது? எருசலேம் எந்த மக்கள் வாழ்கிறார்கள்? இஸ்ராயேல் மக்கள் வாழ்கிறார்கள், யூத மக்கள் வாழ்கிறார்கள். இப்போது அவன் படையெடுத்து எருசலேமை நெருங்குகிறான், முற்றுகையிடுகிறான். அதை அவன் ஜெயிக்கிறான், வெற்றி அடைகிறான். ஆலயத்தில் இருக்கக்கூடிய காணிக்கைகளெல்லாம், கடவுளுக்கு அர்ப்பணித்த காணிக்கைகளெல்லாம் அவன் தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போகிறான். அவன் யூதன் அல்ல, வேற்று சிலைகளை வழிபடக்கூடியவன். கடவுளுக்கு, உண்மையான கடவுளுக்கு படைக்கப்பட்ட இந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் அவன் தன்னுடைய தெய்வத்துக்கு கொண்டு போய் அவனுடைய கோவிலே அவன் வைக்கிறான். அது மட்டுமல்ல, எருசலேமில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வாலிப பிள்ளைகள், வாலிபர்களை தேர்ந்தெடுக்க சொல்கிறான். நல்ல அறிவோடு இருக்கக்கூடிய, திறமையோடு இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து என்னுடைய அரண்மனையில் வந்து அவர்கள் வேலைக்காரர்களாக வேலை செய்யணும் என்று சொல்லி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறான். அப்படி ஆட்களை தேர்ந்தெடுத்த பல பேரில் ஒருவர் தான் தானியேல். இப்போது தானியேல், அவனோடு இருக்கக்கூடிய மற்ற 3 நண்பர்கள், தோழர்கள் மற்றும் மக்கள், நல்ல வாலிப பிள்ளைகள் எங்கு போகிறார்கள்? நெபுகத்நேசருடைய அரண்மனைக்கு போகிறார்கள். அங்கே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அந்த அரண்மனையில் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்ற பயிற்சியானது கொடுக்கப்படுகிறது. நல்ல உணவும் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு தலைவன், நெபுகத்நேசர் ஒரு தலைவனை கொடுத்து அவனுடைய பார்வையில், அவனுடைய கண்ட்ரோலில் அவர்கள் பயிற்சி எடுக்கிறார்கள். அப்போ அந்த பயிற்சியில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கு நல்ல உணவை கொடுக்க வேண்டும், நல்ல உணவை கொடுக்க வேண்டும். அவங்க நல்லா சாப்பிடணும். அப்போதான் அவங்களுடைய உடல் திடகாத்திரமாக இருக்கும். போர் வந்தால், சண்டை வந்தால் போருக்கு செல்வதற்குண்டான உடல் வலிமை இருக்க வேண்டும். எனவே இந்த நெபுகத்நேசர் பணி அமர்த்திய அந்த அலுவலர் தலைவர் அவர்களெல்லாம் அழைத்து, தலைவர் உங்களுக்கு நல்ல விருந்தை கொடுக்கிறார், நல்ல உணவை கொடுக்கிறார், நீங்கள் அதை சாப்பிடணும் என்று சொல்லுகிறார்கள். அந்த விருந்தில் தானியேல், அவனோடு இருக்கக்கூடிய மற்ற 3 நண்பர்கள் அந்த உணவை அவர்கள் உண்பது இல்லை. அது நான்வெஜ்ஜாக இருக்கலாம், அல்லது யூத மக்கள் சாப்பிடக்கூடாத உணவாக இருக்கலாம். எந்த உணவும் அங்கு சொல்லப்படலை. அப்போது தானியேல் சொல்லுகிறார், தானியேலும் அவங்களோடு இருந்த நண்பர்களும் சொல்லுகிறார்கள், ஐயா, இந்த உணவு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சாதாரண மரக்கறியை எனக்கு கொடுங்க, சாதாரண வெஜ்ஜை எங்களுக்கு கொடுங்க. சில பேருக்கு வெஜ்ஜுன்னா அலர்ஜி இல்லையா? வெஜ்ஜானவே ரொம்ப அலர்ஜி, வெஜ்ஜா அது எப்படி சாப்பிடுது அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்லுகிறார், நாங்கள் மரக்கறியை சாப்பிடுகிறோம், இறைவன் அரசன் கொடுக்கக்கூடிய உணவு எங்களுக்கு வேண்டாம். அரசன் கொடுக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், விருந்து போடி இருக்கும், அது எங்களுக்கு வேண்டாம். அப்போ அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்லுகிறார், தலைவன் சொல்லுகிறார், நீங்கள் மரக்கறியை சாப்பிட்டு, சாதாரண உணவை சாப்பிட்டு
உங்களுடைய உடல் வலிமை பெறவில்லை என்றால், உங்களுடைய உடல் திடகாத்திரமா இல்லை அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தண்டனை கிடையாது, உங்களுக்கு பயிற்சி கொடுத்த எனக்கும் தண்டனை. அதனால் ஒழுங்கு மரியாதை அரசன் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிடுங்க என்று சொல்லுகிறான். அதுக்கு தானியேல் சொல்லுவார், ஐயா ஒரு 10 நாள் அவகாசம் கொடுங்க, நாங்கள் மரக்கறியை சாப்பிட்றோம், மற்றவர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு சாப்பிட்டோம், 10 நாள் கழிச்சு அவங்களையும் கூப்பிடுங்க, எங்களையும் கூப்பிடுங்க, யார் உடம்புல சக்தி இருக்கு, யார் உடம்புல திடகாத்திரமா நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் சோதித்து பாருங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிறபடி எங்களுடைய உடல் இல்லை அப்படின்னா அதுக்கு பின்பாக நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அப்போ 10 நாள் அவகாசம் கொடுக்கிறார்கள். இவர்கள் மரக்கறியை சாப்பிடுகிறார்கள், அவங்க வேற உணவை சாப்பிடுகிறார்கள். 10 நாள் கழிகிறது. பார்த்தோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை விட அரசன் கொடுத்த உணவை சாப்பிட்டவர்களை விட இல்லை சாதாரண உணவை சாப்பிட்டவர்கள் எப்படி இருக்கிறார்களாம், அவர்களை விட வலிமையோடு இருக்கிறார்கள், நல்ல வலிமை பெற்று இருக்கிறார்கள். இப்போது அரண்மனையிலே வேலை கிடைக்கிறது. யாருக்கு? நான் கதையா சொல்லிட்டு இருக்கிறேன். தானியேலும் அவளோடு இருந்தவருக்கும் அரண்மனையிலே வேலை கிடைக்கிறது. அதன் பின்பாக ஒரு நாள் நேபுகத்நேசர் பாபிலோனிய அரசன் தூங்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு கனவு வருகிறது. ஒரு கனவு. நிறைய பேர் நாமளும் கனவு காண்போம் இல்லையா? ஆனால் அந்த கனவு என்ன கனவு நமக்கு தெரியாது. அந்த கனவு ஏன் நமக்கு தெரியாது. நேபுகத்நேசர் தன்னுடைய கனவை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார். அந்த கனவு அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. அவருக்குள்ளே மனதுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான பயத்தையோ அல்லது குழப்பத்தையோ கொடுக்கிறது. எனவே தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகள், தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஜோசியக்காரங்க எல்லாரையும் அழைக்கிறான். அழைத்து, நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன், அந்த கனவு எனக்கு டிஸ்டர்பாக இருக்கு, நான் என்ன கனவு கண்டேன் என்பதுக்குண்டான அர்த்தத்தை நீங்க சொல்லணும், மீனிங்கை நீங்க சொல்லணும், அதனுடைய பொருள் என்ன என்பதை நீங்க சொல்லணும். அதை நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவிகளை நான் கொடுப்பேன். நீங்க கரெக்டா சொல்லல அப்படின்னா உங்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்கிறான். எங்க ப்ராப்ளம் என்னன்னா, அரசன் கொடுத்த மிகப்பெரிய சவால் என்னன்னா, நான் என்னுடைய கனவை உங்களிடம் சொல்ல மாட்டேன், நான் என்ன கனவு கண்டேன் என்பதை நான் சொல்ல மாட்டேன், நான் என்ன கனவு கண்டேன் என்பதை நீங்களே சொல்லணும், நீங்களே கண்டுபிடிச்சி நான் என்ன கனவு கண்டேன் என்பதையும் சொல்லணும், அந்த கனவுக்குண்டான அர்த்தத்தையும் சொல்லணும் என்று சொல்கிறான். இது சாத்தியமா? அது அவன் கண்ட கனவை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கனவு சொன்னார், இந்த கனவு சொன்னார்ன்னா அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லலாம், அதுக்குண்டான பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். கனவையே சொல்லாமல், தான் கண்ட கனவையே சொல்லாமல், நான் கண்ட கனவையும் நீங்க சொல்லுங்க, அதுக்குள்ள அர்த்தத்தையும் சொல்லுங்க அப்படின்னா, அப்போது அங்கே இருக்கக்கூடிய மந்திரவாதிகள், அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, இது எப்படி நடக்கும்? இது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நீங்கள் கண்ட கனவை உங்களிடம் சொல்வதற்கு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொன்னால் ஒழிய எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லன எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி, அப்போது நீங்கள் சொல்ல சரியா சொல்ல அப்படின்னா உங்களை வெட்டி வீழ்த்துவேன், டைம் கொடுக்கிறார், இத்தனை நாட்களுக்குள் நீங்க சொல்ல அப்படின்னா. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இப்போ நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோமா? அரண்மனையில் மற்றவங்களாம் இருக்காங்களே, யாரு? தானியேலு, அவருடைய தோழர்கள் இருக்காங்க, அவங்க மட்டும் நல்லா இருக்க, நம்ம மட்டும் மாட்டிடுமே சொல்லுகிறார்கள். அவங்களையும் நீங்க கேளுங்க, அவங்களையும் நீங்க கேளுங்க, அவங்க சொல்லனா அவங்களும் சாகட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல மனசு. ஆக இப்போது இஸ்ராயல் மக்களையும் அந்த கனவை சொல்ல வேண்டும், அதுக்குண்டான அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று பணிக்கப்படுகிறது. மன்னன் கண்ட கனவு யாருக்கும் தெரியாது, அந்த கனவை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் பாபிலோனிய நாட்டில் இருந்த மந்திரவாதிகளுக்கும் தண்டனை, இஸ்ராயல் மக்களுக்கும் அந்த வாலிப பிள்ளைகளுக்கும் தண்டனை. இதை தானியேல் கேள்விப்படுகிறார். இப்போ அநியாயமாக நம்முடைய மக்கள் சாக போறாங்க, அவன் கண்ட கனவை யார் சொல்றது? அப்போ தானியேல் அந்த அரசனுடைய ஊழியர்கிட்ட போய் சொல்றாரு, நீங்க தேவையில்லாம எல்லாரையும் கொண்டு போடாதீங்க, நான் அதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்லுகிறேன், கனவை சொல்லுகிறேன், அதனுடைய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், நேரம் கொடுங்கள் என்று கேட்கிறார். மன்னனும் ஒத்துக்கொள்கிறார். இப்போது தானியேல் அவர் இந்த நண்பர்கள் ஒன்று சேர்ந்து
போய் கடவுளிடம் ஜெபிக்கிறார்கள். கடவுளிடம் ஜெபிக்கிறார்கள். ஞானத்துக்கெல்லாம் ஊற்றான கடவுளை, அறிவிக்கெல்லாம் கடந்த அறிவியெல்லாம் கடந்த கடவுளை, ரொம்ப அருமையான வார்த்தையில எங்க தாவீது பயன்படுத்துகிறார். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீர் மட்டுமே அதை எங்களுக்கு சொல்லணும். நீ சொன்னால்தான் இந்த உயிர்கள், என் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் இறைவேண்டல் செய்கிறார். இறைவேண்டல் செஞ்ச பின்னாடி வந்து தாவீதிடம், சரி மன்னனிடம், நான் அந்த கனவை சொல்லுகிறேன் சொல்லி அந்த கனவை சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். முதல் வாசிக்க போகிறோம். அவர் கண்ட கனவு என்னன்னா, நெபுகத்நேசர் தூங்குகிற போது அவருடைய கனவிலே ஒரு பெரிய சிலை வருகிறது. மனித உருவ சிலை வருகிறது. தலை பொன்னால் செய்யப்பட்ட தலை, அதனுடைய புயங்கள், மார்பு புயங்கள், தோள்கள் எல்லாம் அது வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கின்றன. பொன் வெள்ளி. அதனுடைய வயிறும் அதனுடைய இருப்பும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனுடைய 2 கால்கள், அந்த சிலையினுடைய 2 கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனுடைய பாதங்கள், 2 பாதங்கள், ஒன்று இரும்பினாலும் இன்னொன்று களிமண்ணாலும் செய்யப்பட்டிருக்கு. நான் கதை சொல்ல, பைபிள் இருக்கிறத சொல்றேன். ஏதோ புதுசாக கதை சொல்ற போல நீங்க பார்க்குறீங்க. இதுதான் அவர் பார்த்த மனித உருவம். அந்த மனித உருவம் நின்று கொண்டு இருக்கிறது. ஒரு கல், மனிதனால் செய்யப்படாத ஒரு கல். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மனிதனால் செய்யப்படாத கல், அது உருண்டு ஓடி வந்து அந்த சிலையின் மீது மோதுகிறது. அந்த மோதிய போது அந்த சிலையானது உடைந்து தூள் தூளாக மாறுகிறது. இதுதான் கதை, அவன் கண்ட கனவு. இப்போ இதுக்கு கரெக்டாக சொல்லிட்ட தானியேல், அவர் பார்த்த கனவை, இதுதான் நீங்க கண்ட கனவு, அப்படிதானே? மன்னன் ஒத்துக்கொள்கிறான். இதுதான் நான் பார்த்த கனவு, கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ அர்த்தம் சொல்லணும். அடுத்த கட்டத்துக்கு தானியேல் போகிறார். இதனுடைய மீனிங் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன? பொன் தலை என்பது நெபுகத்நேசர், நீங்க ஆட்சி செய்யக்கூடிய உங்களுடைய ஆட்சி காலம் தலை. 2வது, உமக்கு பின்னாடி வரக்கூடிய, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அரசு, அதனுடைய வெள்ளியால் செய்யப்பட்ட அந்த தோள்கள், அந்த மார்பு வெள்ளியால் செய்யப்பட்டது. அது உனக்கு பின்னாடி வரக்கூடிய அரசை சுட்டி காட்டுகிறது. 3வது, வெண்கலத்தால் செய்யப்பட்ட அந்த மனித உருவம், வயிறு, அவருடைய தொடை, இதெல்லாம் வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கு, வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. இது அவனுக்கு அடுத்து வரக்கூடிய அரசு. இரும்பு கால்கள், அது அவனுக்கு அடுத்து வரக்கூடிய அரசு. அடுத்ததாக பாதங்கள், ஒன்று இரும்பு, இன்னொன்று களிமண். இரும்பும் களிமண்ணும் ஒன்னா சேருமா? சேராது. அப்போ இரும்பும் களிமண்ணும் ஒன்றும் சேராது போல உம்முடைய அரசு டிவைட் பண்ணப்படும், பிரியப்படும், 2ம் தனியா உடைந்து போகும். அப்போது ஒரு கல், மனிதனால் செய்யப்படாத கல், அந்த சிலையின் மீது மோத அந்த சிலை என்னவாக மாறும்? தூள் தூளாக மாறும். இதனுடைய பொருள் என்னவென்றால், உம்முடைய அரசு, உனக்கு பின்னாடி வரக்கூடிய அரசு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அரசு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அரசு, ஒரு காலம் வரும். அப்போது அந்த கல், அது ஆண்டவருடைய அரசு. ஆண்டவருடைய அரசு வருகிற போது இந்த மனித அரசுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதுதான் இந்த கனவுடைய அர்த்தம் என்று தானியேல் சொல்லுவார். இது நடந்துச்சா? நடந்தது. பாபிலோனிய அரசு இருந்துச்சு. அதுக்கு பின்பாக பெர்ஷியன் அரசு வந்தது. பாபிலோனிய அரசுக்கு பதிலாக அடுத்து பெர்ஷியன் கிங்டம் வந்தது. அதுக்கு பின்பாக ரோமானிய அரசு வந்தது, கிரேக் அரசு வந்தது. பாபிலோனிய அரசு, அது பின்பாக பெர்ஷியன் அரசு, அதுக்கு பின்பாக கிரேக்கர்கள் ஆண்ட அரசு, அது பின்பாக ரோமானியர்கள் வாழ்ந்த அரசு. ரோமானிய காலத்திலே அந்த கிங்டம் டிவைட் ஆனது. அது பின்பாக மெசியா வந்தார். இது தானியேல் அன்றைக்கு நெபுகத்நேசர் கண்ட கனவுக்கு அர்த்தம் சொன்னது. வரலாறு அப்படியாக நிறைந்தது. பாபிலோனிய அரசு சிதைந்து போனது, பெர்ஷியன் அரசு வந்தது, கிரேக் அரசு வந்தது, அது பின்பாக ரோமிய அரசு வந்தது. அது பின்பாக யார் வந்தது? மெசியா வந்தார். அதுதான் மனிதனால் செய்யப்படாத கல். அந்த சிலை யார் செஞ்சது? அந்த சிலை யார் செய்வாங்க? அது மனிதன் செஞ்சது. அந்த சிலையை உடைத்து போட்டது யாரு? மனிதனால் செய்யப்படாத கல், அவரே மூளைக்கல். பவுலிலே சொல்கிறார், நாம் கட்டிடமாக இருக்கிறோம், இயேசுவே அந்த கட்டிடத்தினுடைய
அடிக்கல்லாக இருக்கிறார். பிரியமானவர்களே, மெசியானுடைய வருகையை மிக அழகாக அந்த கனவு சொன்னது. பிரியமானவர்களே, இதுதான் இன்றைய முதல் வாசகம், அதுக்குண்டான விளக்கம். இந்த நிகழ்வை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஒரு 3 காரியங்கள். ஒன்று, இன்றைக்கு பார்த்த அந்த முதல் பகுதி 4 அரசுகள், தலை, தோள், புயம், பின்பாக வயிறு, அது பின்பாக கால்கள், 4 அரசுகள். அது நீண்ட காலம் ஆட்சி செஞ்சாலும் அது கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. மனிதனுடைய அரசு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இதான் முதல் செய்தி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பணம், நம்முடைய பதவி, நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய புகழ், பெருமை, நாம் சேர்த்து வைத்தது எல்லாம் டெம்பரரி, தற்காலிகமானது. இன்றைக்கு இந்தியாவிலும் சரி, உலகத்திலும் சரி, எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், எத்தனையோ அரசுகள் வந்தார்கள். சேரர்கள் வந்தார்கள், சோழர்கள் வந்தார்கள், பாண்டியர்கள் வந்தார்கள். உலகம் முழுவதும் தன்னுடைய ஆதிக்கத்தில் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று மகா அலெக்சாண்டர் ஆசைப்பட்டார், கொண்டு வந்தார். நெப்போலியன் தன்னுடைய யூரோப் முழுவதுமாக தன்னுடைய ஆட்சியிலே கொண்டு வர வேண்டும் என்று அவன் விரும்பினான். ரஷ்ய நாட்டுடைய ஜார் மன்னன் எல்லாத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர எண்ணினான். இந்தியாவில் பல குறுநில மன்னர்கள் வந்தார்கள். எல்லாரும் இன்றைக்கு கல்வெட்டுகளில் மட்டும்தான் இருக்கிறார்கள், மனிதர்கள் இல்லை, அவருடைய அரசு இல்லை, முடிஞ்சிச்சு. பிரியமானவர்களே, மனிதர்களுடைய அரசு, மனிதர்களுடைய ஆட்சி, மனிதர்களுடைய செல்வாக்கு டெம்பரரி தான். அது நிலை இல்லாதது. நிலையானது யாரு? நிலையானவர் யாரு? இயேசு மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். அழகான ஒரு பாடல் இருக்கிறது, நிலையில்லா உலகு. இது நிலையில்லா உலகு. இந்த உலகம் இருக்கும், ஆனால் நாம் தான் இந்த உலகத்தில் நிலையாக இருக்க போகிறோம். இதில் என்ன கோபம், என்ன ஆத்திரம், என்ன வெறுப்பு, என்ன சண்டை, என்ன பிரச்சனைகள், மனதில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அகம்பாவம், ஆணவம், போட்டி, பொறாமை, எதிரிகள், இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இருக்கிற போல, இந்த உலகத்திலேயும் நாம் இருக்கிற போல எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு இருக்கிறோம், எல்லார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறோம், எல்லாரையும் கெட்டவனா பார்த்து கொண்டு இருக்கிறோம், தீமையை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய செல்வங்களை தேடி ஓடி ஓடி அலைந்து கொண்டு இருக்கிறோம். குடும்பத்துக்கு நேரம் கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க முடியல, கணவனுக்கு நேரம் கொடுக்க முடியல, மனைவிக்கு நேரம் கொடுக்க முடியல, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, பூசைக்கு நேரம் கிடையாது, கடவுளுக்கு நேரம் கிடையாது, கோவிலுக்கு நேரம் கிடையாது. இந்த உலகத்திலே நாம் இருக்கிற போல நாம் நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாம் ஒரு நாள் முடிந்துவிடும். நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம். நமக்கு இந்த மாதம் சொல்லிக் கொடுப்பது இது நிலையில்லா உலகு. பாடுவோம். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் எப்போதும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம பாடியிருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு கொஞ்ச நாள் தான். இந்த உலகத்திலே நாம் இருக்க போவது கொஞ்ச நாள் தான். அந்த சிலை உடைந்து சுக்குநூறாய் மாறியது போல இந்த உலகத்திலே நாம் உடைந்து ஒன்றுமில்லாமல் போக போகிறோம். It is not permanent life. It is not permanent place. நாம் வந்தோம், பயணிக்கிறோம், நாம் செல்ல போகிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் வாழ்கிறோமா?
சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் ஆசைப்படுகிறோமா? ஒவ்வொரு மணித்துளியும் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நான் நாளைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன், அதனால் நான் இன்னைக்கு உழைக்கிறேன். நான் நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்கவேன் என்பதற்காக இன்றைக்கு நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். நீங்கள் நாளைக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போவதில்லை. நீங்கள் இன்னொரு எதிர்காலத்தை தேடிக்கொண்டு தான் இருக்க போகிறீர்கள். மகிழ்ச்சி என்பது என்னுடைய செல்வம் வந்த பின்பு, பணம் வந்த பின்பு நான் மகிழ்ச்சியாக இருப்பது அல்ல. நான் பெரிய வீடு கட்டிய பின்பு நான் மகிழ்ச்சியாக இருக்க போறது அல்ல. நிறைய நகை நட்டுகள் வாங்கிய பின்பு எனக்கு மகிழ்ச்சி வந்துடும் அல்ல. நான் பெரிய வேலையிலே அமர்ந்த பின்பு எனக்கு மகிழ்ச்சி வந்துடும் அல்ல. நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் மகிழ்ச்சியாக மாற்றினால்தான் அது மகிழ்ச்சியான வாழ்க்கையா மாறும். இந்த நிமிடம் நான் மகிழ்ச்சியா இல்லைன்னா அடுத்த நிமிடம் நான் மகிழ்ச்சியா இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. நான் இன்னைக்கு மகிழ்ச்சியா இல்லைன்னா நான் நாளைக்கு மகிழ்ச்சியா இருப்பேன் இல்ல. இப்ப நீங்க நேற்று துன்பமாக இருந்தீங்க, இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இல்ல. இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியா இல்ல, நாளைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்களா? இல்ல. அப்படி என்றால் மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வருவது அல்ல. சந்தோஷம் என்பது, நிம்மதி என்பது வெளியிலிருந்து வருவது அல்ல. You have to make yourself happy. No one brings happiness. No one makes you happy. You have to make yourself happy. நான் என்னை சந்தோஷமானவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நிமிடம் கடவுள் கொடுத்திருக்கிறார், இந்த நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா நான் வாழ்வேன். நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் இன்னைக்கு செய்வேன், நாளைக்கு அல்ல. நான் நாளைக்கு பைபிள் படிப்பேன் அல்ல, இன்னைக்கு பைபிள் படி. இன்னைக்கு படிக்கல, நாளைக்கும் படிக்க போறது இல்லை. நான் இன்னைக்கு நாளைக்கு நான் ஜெபிப்பேன், இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை, நீ நாளைக்கும் ஜெபிக்க மாட்டேன். நான் நாளைக்கு என் குடும்பத்தோட, மனைவி பிள்ளைகளோட நான் நாளைக்கு பேசுவேன், இன்னைக்கு எனக்கு நான் பிஸியா இருக்கிறேன், நீ நாளைக்கும் பிஸியா தான் இருக்க போற. நான் இன்னைக்கு அடுத்தவங்களோடு பேசாமல் இருக்கிறேன், நான் நாளைக்கு கிறிஸ்துமஸ் சமயத்தில் ஒரு தியானம் நடத்துவாங்க, அன்னைக்கு நான் பாவசிங்கம் பண்ணி, அன்னைக்கு நான் மனம் மாறி, அன்னைக்கு அவனோடு பேசுவேன். இல்லை, நீ இன்னைக்கு மன்னிப்பு கேட்காதவன் நீ அன்னைக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன். இன்னைக்கு நீ பேசாத நீ அன்னைக்கும் பேச மாட்டேன். அப்போ மனமாற்றம் என்பது இன்னைக்கு நடைபெற வேண்டும், நாளைக்கு அல்ல. நான் நாளைக்கு இருப்பேனா இருக்க மாட்டேன் என்பது என்னிடம் இல்லை. We are living a temporary world. தற்காலிகமான உலகத்தில் இருக்கிறோம். எல்லாம் நாளைக்கு 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 நாம் கடந்து போட்டு கொண்டு இருக்கிறோம். நாளை என்பது நம்மிடம் இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு முதல் வாசம் சொல்லியது, நாம் ஒரு நாள் உடைக்கப்படுவோம். அந்த சிலை உடைக்கப்பட்டது போல நாம் உடைக்கப்படுவோம், ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறாய் மாறுவோம். அப்போ இருக்கிற போது என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக மாற்றி, நான் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை மாற்றிக்கணும். எல்லாருக்கும் பிடித்தமான வாழ்க்கையை மாற்றிக்கணும். எனக்கு என் வாழ்க்கை பிடிக்கணுங்க. பல பேருக்கு நமக்கே நம்முடைய வாழ்க்கை பிடிக்க மாட்டேன். நமக்கே நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா நல்லா இல்லை, நம்முடைய வாழ்க்கை நமக்கு பிடிக்காம இருக்கு. என் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னா என் வாழ்க்கையால் யாருக்கு என்ன லாபம்? நான் எனக்குள்ளேயே நான் மகிழ்ச்சி அனுபவிக்கலைன்னா நான் யாருக்கு மகிழ்ச்சி கொடுக்க போறேன்? எப்படி கொடுக்க முடியும்? என்கிட்ட இல்லாத ஒன்றை நான் எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? இஃப் ஐ எம் நாட் ஹாப்பி, ஹவ் ஐ கேன் கிவ் ஹாப்பினஸ் டு அதர்ஸ்? உங்களால் கொடுக்க முடியும், உங்ககிட்ட தான் அது இல்லையே, இருக்கு தானே கொடுக்க முடியும். ஆக மற்றவர்கள் என்னை மகிழ்ச்சி படுத்துவார் என்று எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா மற்றவர்கிட்டயும் மகிழ்ச்சி இல்லை. நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். இருக்கிற ஆசீர்வாதங்களை நினைச்சு பாருங்க, இருக்கக்கூடிய கடவுளுடைய கிஃப்டை நினைச்சு பாருங்க, கடவுள் கொடுக்கக்கூடிய திறமைகளை நினைச்சு பாருங்க, கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த நாளை நினைச்சு பாருங்க. Do it now, do it now, not tomorrow. இன்னைக்கு செய்யுங்க. கணவனோடு பேசுவது, பிள்ளைகளோடு பேசுவது, பிள்ளைகளோடு பழகுவது, இன்னைக்கு நல்ல காரியங்கள் எடுப்பது, ஜெபிப்பது, விவிலியம் வாசிப்பது, எல்லாமே எல்லா நல்ல காரியங்களும் இப்போ 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 செய்யணும். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி இன்னைக்கு ஆண்டு நம்ம கொடுப்பது என்னன்னா, கடவுள் அந்த சிலை இருக்கு, அந்த சிலையின் மீது வந்து மோதியது என்ன? என்ன வந்து சிலை மோதிச்சு? சிலை மேல என்ன வந்து மோதியது? மனிதனால் செய்யப்படாத ஒரு கல் வந்து மோதியது. அது யாரை சுட்டி காட்டுகிறது? அந்த கல் கடவுளை சுட்டி காட்டுகிறது. அந்த சிலையை யார் சுட்டி காட்டுகிறது? அந்த சிலை யாரை சுட்டி காட்டுகிறது? மனிதர்களை சுட்டி, மனிதர்களுடைய அரசை சுட்டி காட்டுகிறது. அந்த சின்ன கல் பெரிய சிலை மீது வந்து மோதிய உடனே கல்லு உடைஞ்சிச்சா சிலை உடைஞ்சிச்சா? சிலை உடைஞ்சது. பிரியமானவர்களே, யாருக்கு வலிமை அதிகமாக இருந்தது? பெரிய சிலைக்கா சின்ன கல்லுக்கா? கல். பிரியமானவர்களே, பெரிய சிலை என்பது
மனிதனுடைய அரசு, மனிதனுடைய பெருமை, புகழ் எல்லாம். கல் என்பது கடவுளுடைய சக்தி. அந்த கடவுளுடைய சக்தி நம்முடைய எல்லா சக்தியை விட பலம் வாய்ந்தது, பெரியது. அப்போ கடவுளுடைய சக்தி நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா, கடவுளுடைய வல்லமை நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, பெரிய மலைபோடு இருக்கக்கூடிய, பெரிய சிலைபோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய துன்பங்களை எல்லாம் நம்மால் என்ன பண்ண முடியும்? உடைச்சி தூள் தூளா பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க முடியும். ஆனா நாம் கடவுளுடைய உதவியை, கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய சக்தியை நம்ம கேட்க மாற்றோம். பிரியமானவர்களே, பிலிப்பியர்கள் திருமுகம் 4 அதிகாரம் 13 வசனம் வாசிப்போம். பவுலுடைய சொல்கிறார், பிலிப்பியர் 4:13 இறைவார்த்தை மிக அழகாக சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 4:13 அதுதான், எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பவுலுடைய சொல்கிறார், நான் நல்லா சாப்பிட்றேன், வலிமையாக இருக்கிறேன், என்னால் எதையும் செய்ய முடியும் சொன்னாரா? நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய திறமை இருக்கிறது, நல்ல என்னால் பேச முடியும், நல்ல நாவன்மை இருக்கிறது, விவிலியத்தை பற்றி நிறைய அறிவு எனக்கு இருக்கு, அதனால் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று பவுலுடைய சொன்னாரா? எங்க இருக்கிறீங்க எல்லாம் சொன்னாரா? ஆனா என்ன சொன்னாரு? எனக்கு வலுவூட்டுகிறவன் ஆண்டவரின் துணை கொண்டு, அவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். பிரியமானவர்களே, சிலை போடி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள், ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், கவலைகள், எடுத்திருக்கிற முயற்சிகள், நின்று போயிருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றையும் முன்னாடி இருக்கு. எல்லாம் தடைகள் போல உங்களை தடுக்குது. முன்னுக்கு போக முடியல, கடந்து போக முடியல, இன்னும் வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா வரணும் முடியல. எல்லா தடைகள், முட்டுக்கட்டைகள், எரிக்கோ மதில் சுவர் போல இருக்கிறது, என்னால் கடந்து போக முடியல. எரிக்கோ மதில் சுவரை கடந்து போவதற்கு ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? யோசுவாவிடம் என்ன செய்ய சொன்னாரு? 7 நாட்கள் நீங்கள் அந்த எரிக்கோவை சுற்றி ஜபம் பண்ணுங்க, ஆண்டவரை துதித்துக் கொண்டு, ஆண்டவரை போற்றிக் கொண்டு, ஜெபித்துக் கொண்டு 7 நாள் வாங்க. 7ஆவது நாள் உங்களுக்கு எரிக்கோ மதில் சுவர் உடைபடும். இன்னைக்கு தானியேல் என்ன செய்தார்? மன்னனுக்கு முன்னாடி போய் நிக்கணும், அந்த கனவை பற்றி விளக்கம் சொல்லணும். ஆனால் தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தல. என்ன பண்றார்? போயிட்டு கடவுளுக்கு முன்னாடி ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய சிலைகள் உடைக்கப்பட வேண்டுமா? தடைகள் உடைக்கப்பட வேண்டுமா? முட்டுக்கட்டை உடைக்கப்பட வேண்டுமா? நாம் யாரை தேட வேண்டும்? கடவுளை தேட வேண்டும். கடவுளுடைய வல்லமை, அவருடைய துணை நம்மிடம் இருந்தால் எதையும் செய்ய நமக்கு ஆற்றல் உண்டு. அதனால தான் இயேசு சொல்லுவார் 15ஆம் அதிகாரத்தில், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்லுவார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்யும். எதெல்லாம் நல்லா மனப்பாடமாக பண்ணி வச்சிருக்கிறோம், எல்லாம் தெளிவாக இருக்கு நமக்கு. என்னை விட்டு பிரிந்து எதுவும் செய்ய முடியாது எல்லாம். ஆனால் அவரை விட்டு பிரிந்து தான் நம்ம எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவரை கூட கூப்பிடுறது கிடையாது, அவர்கள் ஜபம் பண்ணுறது கிடையாது. எல்லாம் என்னால் முடியும், ஐ கேன் டூ எவ்ரிதிங், என்னால் எல்லாம் முடியும். அவருடைய உதவி ஒன்றும் தேவையில்லை, அவருடைய கிருபை ஒன்றும் தேவையில்லை, நான் ஒன்றும் ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும். ஐ ஹேவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பல ஒன்றும் இல்லாமல் போயிடும். Do we pray? கடவுளுடைய கிருபையை கேட்கிறோமா ஒவ்வொரு நாளும்? ஆண்டவர், இந்த நாளை நான் தொடங்க போறேன், இந்த நாளில் வரக்கூடிய தடைகள் எனக்கு தெரியாது, முட்டுக்கட்டைகள் எனக்கு தெரியாது, எவன் எனக்கு பிரச்சனை கொண்டு வர போறான், யார் எனக்கு பிரச்சனை கொண்டு வர போறாங்க, எப்படி என் வாழ்க்கையில தடைகள் வரப்போகுது, துக்கங்கள், கஷ்டங்கள் வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது, குழப்பங்கள் வரப்போகுது, யார் கொண்டு வர போறாங்க எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் நீங்க என் கூட இரு, என்னோடு இருந்து வழி நடத்து. தாவீது ஒரு சின்ன பையன், ஆடு மாடு மேய்க்கிறான். அவனுக்கு முன்னாடி நிற்கிறது யாரு? கோலியாத்து, மலை போல நிற்கிறான். அவ்வளவு பெரிய உடம்பு, போர் பயிற்சி மிகுந்தவன். ஆனால் தாவீது யாரை நம்பி போனார்? அவன் சொல்லுகிறான், கோலியாத்து, நீ உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய படைக்கருவிலை நம்பி வருகிறாய், ஆனால் நானும் என் ஆண்டவரை நம்பி வருகிறேன். யார் ஜெயிச்சது? தாவீது ஜெயிச்சு. பிரியமான, வாழ்க்கையில ஜெயிக்கிறோமா? வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையணுமா? நீங்கள் எடுத்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகணுமா? நீங்கள் எடுத்த காரியம் உங்களுக்கு நிறைவாக ஆகணுமா? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை ஆண்டவரிடம் கொடுத்து விட வேண்டும். நீங்க பார்த்துங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நீங்க சொல்லுங்க, அதை நான் செய்கிறேன், நீங்கள் வழிகாட்டுங்க, அதை நான் செய்கிறேன். இறை நம்பிக்கையோடு எடுக்கப்படுகிற முயற்சிகள் ஒருபோதும் தோல்வி ஆகாது. இறை நம்பிக்கையோடு எடுக்கப்படுகிற காரியங்கள் ஒருபோதும் தோல்வி ஆகாது.
விவிலியத்தில் பல சான்றுகள் நம்ம சொல்ல முடியும். ஆக இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வலிமை நமக்கு வேண்டும். அது இறை வேண்டல் வழியாக நமக்கு வரும். ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெயிப்பீங்க. ஜெபம் பண்ணி பாருங்க, எல்லாத்துலையும் வெற்றியை காண்பீர்கள். ஜெபம் நமக்கு வல்லமை தரும், ஜெபம் நமக்கு ஆற்றல் தரும். மனுஷனுடைய சக்தி போதாது, கடவுளுடைய சக்தி நமக்கு வேணும். இது 2வது செய்தி. இன்னைக்கு அந்த சின்ன கல், மனிதனால் செய்யப்படாத கல், முன்னாடி இருந்த மனிதனால் செய்யப்பட்ட மிக பெரிய சிலையை உடைத்து எறிந்தது. உங்கள் ஜெபம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 3வது பிரியமானவர்களே, தானியேல் ஒரு சாதாரண வாலிப பிள்ளை. ஆனால் மன்னன் கண்ட கனவை, அதனுடைய அர்த்தத்தை தானியேல் சொல்லுகிறார். அவன் கண்ட கனவுக்கு அவனுக்கு விளக்கம் தெரியல. யாருக்கு? நெபுகத்நேசருக்கு. அவன் கண்ட கனவுக்கு விளக்கம் தெரியல. தானியேல் அந்த கனவை சொல்லுகிறார், விளக்கம் சொல்லுகிறார். அவருடைய சொந்த முயற்சியில் சொன்னாரா, இல்லை கடவுளுடைய துணையால் சொன்னார்? அந்த 2 பேருக்கும் மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன? அந்த கனவு வழியாக எச்சரிக்கை. உன் அரசு அழிய போகிறது. உன்னுடைய அரசுக்கு பின்னாடி வரக்கூடிய மன்னருடைய அரசு அழிய போகிறது. எச்சரிக்கையாயிருங்க. பிரியமானவர்களே, வாழ்க்கையில நெபுகத்நேசருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது போல இன்னைக்கு நமக்கும் பல்வேறு விதங்களில் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். உன் வாழ்க்கை சரியில்லை, உன்னுடைய நடத்தை சரியில்லை, உன்னுடைய போக்கு சரியில்லை, உன்னுடைய குடும்பம் சரியில்லை, உங்கள் பிள்ளைகள் சரியில்லை. இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். நெபுகத்நேசருக்கு எச்சரிக்கை கொடுத்தது போல எனக்கு ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அது கனவாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு மக்களுடைய அட்வைஸாக இருக்கும், அறிவுரையாக இருக்கட்டும், இதுபோல மறைவுரைகளாக இருக்கட்டும், இதுபோல வழிபாடுகளாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றின் வழியாக ஆண்டவர் உன் வாழ்க்கை சரியில்லை, எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நிறைய பேருக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்தார். இறைவாக்கின வழியாக எச்சரிக்கை கொடுக்கிறார். இயேசுவும் எச்சரிக்கை கொடுக்கிறார். எருசலேம் ஆலயத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறார். எருசலேம் ஆலயத்தை பார்த்து அழுகிறார். எருசலேம் ஆலயத்தை பார்த்து அழுகிறார். நீ இன்னும் கொஞ்ச நாட்களில் கல்லின் மீது கல் இல்லாதபடி போயிடுவ அப்படின்னு சொல்ல எச்சரிக்கை கொடுத்தார். கேட்டாங்களா? மாத்திக்கிட்டாங்களா? மாத்தல. ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சு? கிபி 70ஆம் ஆண்டில் என்ன ஆயிடுச்சு? எருசலேம் ஆலயம் தரை மட்டமாகி விழுந்தது. எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, கடவுள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தவறாக சொல்கிற போது எச்சரிக்கை கொடுக்கிறார். கேட்டோம் என்றால் தப்பித்துக் கொள்கிறோம். நோவாவுக்கும் அவருடைய மக்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஆனால் நோவா கேட்டாரு, கூட இருந்தவங்க யாருமே கேட்கல. லோத்துக்கும் அவருடைய மக்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்தார் கடவுள். ஆனால் லோத்து குடும்பம் கேட்டுச்சு, மற்ற யாரும் கேட்கல. இன்னைக்கு நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் கடவுள். நம்ம வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றார். மனசாட்சி வழியாக, மறைவுரைகள் வழியாக, பெற்றோர்கள் வழியாக, பெரியவர்கள் வழியாக ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். கேட்டால் பிழைத்துக் கொள்வோம், இல்லை என்றால் பாபிலோனிய அரசு, பேர்ஷிய அரசு, அசீரிய அரசு, ரோமை அரசு அழிந்தது போல நம்முடைய அரசும் நாமும் இறைவனால் தண்டிக்கப்படுவோம், தப்பித்துக் கொள்வோம். வரக்கூடிய வாரம் திருவருகை காலத்தை துவங்க போகிறோம். ஆண்டுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்யக்கூடிய காலம். இன்னைக்கும் கடைசி செவ்வாய். இனி வரக்கூடிய காலத்தில் ஆண்டவர் என் உள்ளத்துக்குள் வருவதற்கு நான் எதெல்லாம் கைவிடணும், எதெல்லாம் விட்டுவிடணும், எதில்தான் தப்பிக்கணும் என்று ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பயமுறுத்தலை, அச்சப்படுத்தலை, கலங்கி போகணும் அப்படின்னு சொல்ல, மாறாக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் எச்சரிக்கையாக இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தடைகள், முட்டுக்கட்டைகள், எல்லா பிரச்சனைகள், நம்முடைய துக்கம், துயரம் எல்லாம் மறைந்து போகும். நம்பிக்கையோடு ஆண்டவர் நமக்கு இந்த செய்தியை தந்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு இந்த பாடல் வழியாக நாம் பாடி இறுதி ஆசிரியை பெறுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்போது? என்னைக்கு என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்? நான் ஆண்டவரை இறுக்கமாய் பற்றி கொள்கிற போது, இறுக்கமாய் பற்றி கொண்டு நம்புகிற போது, அந்த நம்பிக்கை வாழ்க்கையில் நான் வாழ்கிற போது கடவுள் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். முழந்தாள் படியிடுவோம். அவருடைய அருளை கேட்டு நாம் இறை ஆசி பெறுவோம். மாண்புயர்யூ அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளினவை எங்களுக்கு விட்டு சென்றேன்.
உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்தொழுந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.